காட் bless யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மகிமையின் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பிறந்த நாள் என்கிற அந்த இரண்டாம் பகுதியை நாம் பார்த்தோம். அந்த இரண்டாம் பகுதியில் நாம் என்ன தியானித்தோம் என்றால், இரண்டு நபர்களை குறித்து நாம் அந்த இடத்திலே பார்த்தோம். முதலாவது நபர் யோவான். அவருடைய பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது, அவர்களுடைய பிறப்பு சகரியாவுக்கும் எலிசபெத்திற்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாயிருக்கும் என்று தேவனுடைய செய்தி அங்கே சொல்லுகிறார். அவனுடைய பிறப்பு நிமித்தம், அதாவது பிறப்பை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பிறந்த நாள் என்கிறதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அவனுடைய பிறப்பு நிமித்தம் வேறு பலர் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் இஸ்ரவேலினுடைய அந்த கீழ்ப்படியாமல் போன அந்த இஸ்ரவேலர் என்ன செய்வாங்களாம், அவர் அப்படியே திருப்பி பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்கள் இடத்துக்கும் பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகள் இடத்துக்கும் திருப்புவேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பிறப்பை பற்றி ஒரு செய்தி அங்கே சொல்லப்படுது. அதைத்தான் அவர் செய்து அந்த வேலையை அவர் செய்தார். அவருடைய பிறப்புக்கு ஒரு அர்த்தம் இருந்தது. அவர் கீழ்ப்படியாமல் போன ஜனங்களை தேவனிடத்துக்கு திருப்பினார். ஸ்தோத்திரம். அதே போல மேசியாவை, இவர்தான் இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்பதை குறித்து அறிமுகம் செய்து வைக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு முன்னோடி. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லுகிறார், நான் சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க பிறந்தேன். சத்தியவான் எவனும் என் வார்த்தையை கேட்கிறார். அப்ப சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கத்தான் நான் பிறந்தேன் அப்படிங்கிறதுக்கு, சத்தியவான் எவனும், அவரும் ஒரு சத்தியவான் தான், அதனால சத்தியவான் எவனும் அவன் என் வார்த்தையை கேட்பான் அப்படின்னு சொல்றார். அப்ப சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்துடைய முக்கியமாக பிறப்பினுடைய பாயிண்ட் 1. வேற எதுவும் இல்லை. அதுதான் அதுல எல்லாமே இருக்கு. பாவம், மன்னிப்பு, பரிகாரம், எல்லாமே அந்த ஒரு வார்த்தையிலே எல்லாமே இருக்கு. சோதரம் அடங்கியிருக்கு. அதனால பாயிண்ட் 1, சத்தியத்திற்காக பிறந்தார். யோவான் அநேகரை பின்மாறி போன மக்களை, இஸ்ரேல் மக்களை கொண்டு வர்றதுக்காகவும் அவர் பிறந்தார். அவருடைய பிறப்பினுடைய 2வது பாயிண்ட் சோதரம். இதுபோல நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து தான், நமது பிறப்பை பற்றி நமக்கு ஏதாவது தரிசனங்கள் உண்டா, நிச்சயம் உண்டா, நாம் என்ன செய்ய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சோதரம். இதுவரை சொன்ன இந்த வார்த்தைகள், இந்த வசனங்களை நீங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையும் போய் பார்த்து நீங்கள் அதை தியானித்து தெரிந்து கொள்ளலாம். இந்த 3ஆம் பகுதிக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 3ஆம் பகுதிக்கான இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அதில் 5வது வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இப்ப எரேமியாவை பற்றி ஒரு செய்தி வருது. ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு செய்தி கொடுக்குறாரு. அந்த செய்தி என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, நீ தாயின் வயிற்றில் நீ உருவாகும் முன்னரே, உன் தாய்க்கு கூட உன்னை யாருன்னு தெரியாத அந்த காலகட்டத்தில் நான் உன்னை அறிந்தேன், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக உன்னை தெரிந்து கொண்டேங்கிறார். அவர் இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியாக அவரை தெரிந்து கொண்டது மட்டும் இல்லை, அவர் ஒரு ஸ்பெஷலாக சொல்கிறாரு, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். அப்போ அவருடைய இந்த எரேமியாவினுடைய தீர்க்க தரிசனங்களில் இஸ்ரவேல் மக்களுக்காகத்தான் அவர் நிறைய தீர்க்க தரிசனம் சொல்லுவார். நியாய தீர்ப்பு, ஆண்டவருடைய நியாய தீர்ப்புகளை பற்றி பேசுவார். ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க. அப்போ எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார், புறஜாதி மக்களுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு அறிவி, மோவாப்புக்கு அறிவி, பாபிலோனுக்கு அறிவி, சீரியா, தமஸ்கு போன்ற நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் நீ இந்த
நற்செய்தி அறிவி அப்படின்னு சொல்கிறார். அவர் அந்த நியாய தீர்ப்பு போய் அந்த ஒவ்வொரு நாடுகளையும் அறிவித்து அது எல்லாத்துலேயுமே இங்கே இந்த எரேமியாவினுடைய தீர்க்கதரிசனத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஜாதிகளுக்கு அவர் ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் அவரை அக்காலத்தில் தெரிந்து கொண்டார். அதுதான் அவருடைய பிறப்பினுடைய நோக்கம். சோதரம். சரி, இப்போ இவர் இப்படி ஊழியம் செய்து வரும்பொழுது நல்ல ஊழியத்தை சில பயங்கரமாக டெவலப் பண்ணிட்டு வர்றார். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கஷ்டத்தின் மத்தியில் அந்த சொந்த ஜனங்கள் மத்தியில் ஏசனையும் ஒரே ஏசனை வாக்கு, எப்போ பார்த்தாலும் பரியாசம். ஆமாம், தீர்க்கதரிசி நம்ம மத்தியில் ஒருத்தர் இருக்கான். ஆமாம், அவன் எப்போ பார்த்தாலும் நம்மளை பற்றி தீமையாகவே நமக்கு தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் சொந்த ஜனங்களால் கூட பகைக்கப்பட்டு அவர் ஒரு தண்ணீர் இல்லாத அந்த குழியில் கூட வீசப்பட்டார். அப்படி ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டத்தில் அவரால் சகிக்க முடியல. ஏன்னா அவரும் மனுஷன் தானே. அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவராக இருந்தாலும் அவரும் ஒரு மனிதன் தான். அவருக்கும் மாமிசம் உண்டு, உணர்வுகள் உண்டு, எல்லாம் உண்டு, வேதனை சோதனை எல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட நெருக்கமான ஒரு காலம் வந்த பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இங்கே அந்த எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 20வது அதிகாரத்தில் 14-18 வரையுள்ள வார்த்தை நான் வாசிக்கிறேன். நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதாக. உமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்ததென்று என் தகப்பனுக்கு நற்செய்தியாக அறிவித்து அவனை மிகவும் சந்தோஷப்படுத்தின மனுஷன் சபிக்கப்பட்ட கடவன். அந்த மனுஷன் கர்த்தர் மனமாறாமல் கவிழ்த்து போடப்பட்ட பட்டணங்களைப் போலிருந்து காலமே அலறுதலையும் மத்தியான வேளையிலே கூக்குரலையும் கேட்க கடவன். என் தாயார் எனக்கு பிரேத குழியும் நான் என்றென்றைக்கும் பிரசவியாத சூளுமாய் இருக்கத்தக்கதாக கற்பத்திலே நான் கொலை செய்யப்படாமற் போனதென்ன. நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு என் நாட்கள் வெட்கமாய் கழியும்படி நான் கற்பத்திலிருந்து வெளிப்பட்டதென்ன. ஆமேன். பாருங்க, இப்படியாக அவர் ஊழியம் செய்து வருகிற அந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. உயிருக்கு எந்த உத்தரவாதம் இல்லை. எப்போ வேணாலும் புறஜாதி அந்த சொந்த ஜாதிகளால் அவர் கொலை செய்யப்படலாம். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் தான் அவர் இந்த வார்த்தையே சொல்கிறார். அவரால் இனி முடியலைங்கிற இடத்துக்கு வந்தப்போ அவருடைய பிறந்த நாளை சபிக்கிறார். சோத்திரம். எதுக்காண்டவரே நான் பிறந்தேன், சோத்திரம். ஆனால் அவருக்கு தரிசனம் ஏற்கனவே சொல்லப்பட்டாச்சு. அவர் எதுக்காக பிறந்தேன், நீ எதுக்காக உன்னை நான் தெரிந்து கொண்டேங்கிற தரிசனத்தை ஏற்கனவே 1ஆம் அதிகாரத்திலேயும் அவர்கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டார், ஆல்ரெடி சொல்லிட்டார். ஆனாலும் நெருக்கங்கள் காரணமாக சங்கடங்களும் துன்பங்களும் தொல்லைகளும் அடிக்கடி வரும் பொழுது எந்த மனிதனும் இவ்வகையான வார்த்தைகளை சொல்வது ஒரு சகஜமாகத்தான் இருக்கும். ஆனாலும் அவர் அதை மனப்பூர்வமாக சொல்லாமல் தேவனுடைய அந்த அழைப்பை அவர் அசட்டை செய்து சொல்லவில்லை. அவருடைய நெருக்கடியான அந்த காலகட்டங்களில் அவரால் தாங்க முடியாத சோதனை வந்த பொழுது அவர் அப்படி சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்கிறேன், நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதா, என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்காமல் போகட்டும் அப்படிங்கிறார். உமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று என் தகப்பனுக்கு நற்செய்தி சொன்னவன் அவன் கூட சபிக்கப்பட்டவங்கிறார். சோதரம். எரேமியா பிறந்த அன்னைக்கு போய் அவங்க அப்பா எங்கேயும் இருந்திருப்பார், வேலை செஞ்சுக்கிட்டோ என்கிட்ட இருந்திருப்பார். அங்கே ஓடி போய் அப்பா உனக்கு ஒரு நல்ல பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொன்னான் பாரு ஒருத்தன். யாராவது சொல்லியிருப்பான். அப்படி சொல்லும்போது அவன் பாவம் ஒன்றும் அறியாதவன். சோத்திரம். அவனை கூட இவர் என்ன செய்கிறாரு, அவனும் சபிக்கப்பட்டவன்ட்டார். சோத்திரம். அப்போ எவ்வளவோ ஒரு மனவேதனை, எவ்வளவோ ஒரு போராட்டம். சோத்திரம். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். கர்த்தர் சொல்ல ஊழியக்காரன்னு சும்மா தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நிறைய தீர்க்கதரிசிகளை பார்க்க முடியுது. உலகத்தில் எங்கே பார்த்தாலும் தீர்க்கதரிசியாக தான் தெரியும். பாஸ்டர்களை விட கூடுதல் தீர்க்கதரிசி தான் நிறையா தெரிறாங்க ஊருக்குள்ளே. சோத்திரம். இவங்க தான் உண்மையான தீர்க்கதரிசி. இவங்க பிறப்பில் ஒரு அர்த்தம் இருக்குது, இவங்க பிறந்த நாள் கொண்டாடலாம். ஆனால் அவங்க அந்த நாளில் பிறந்த நாள் கொண்டாடலை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நூதன இந்த நவீன மாடர்ன் பிரசங்கிகள், இந்த மாடர்ன் தீர்க்கதரிசிகள், மாடர்ன் ப்ராஃபெட்ஸ், இந்த மாடர்ன் ப்ராஃபெட்ஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாடுறதும் அப்படியே அப்போ இயேசு ராஜாவை விட பெரிய ராஜாவாகிறாங்க. சோத்திரம். இயேசுவே வேலைக்காரன் ஆகி விட்றாங்க. இவங்க
இயேசுவுக்கு வேலைக்காரனா வாங்கினான்னா இவங்க இயேசுவுக்கு முதலாளி ஆயிடுறாங்க. சோதரம். இன்றைக்கு உள்ள ஊழியர்கள் இப்படித்தான். மாடர்ன் ப்ராஃபெட்ஸ், மாடர்ன் ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள். சோதரம். அவர் அதை அப்படியே சபிக்கிறார். சோதரம். பாருங்கள், அவனுடைய பிறப்பு ஏற்கனவே அவர் உறுதி செய்யப்பட்டாச்சு. கர்த்தருக்கு சோதரம். சரி, இங்கே நாம் வேறொரு மனிதரை குறித்து பார்ப்போம். யோபு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனம். அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தன் பிறந்த நாளை சபித்து வசனித்து சொன்னது என்னவென்றால், நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தியாயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக, அந்த நாள் அந்தகாரப்படுவதாக. தேவன் உயரத்தில் இருந்து அதை விசாரியாமலும் ஒளி அதன் மேல் பிரகாசியாமலும் அந்தகாரமும் மரண இருளும் அதை கரைப்படுத்தி மப்பு அதை மூடி மந்தார நாளின் பயங்கரங்கள் அதை அறுக்களிப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழே நாம் அப்படியே வாசித்தோம்னா முழுவதுமே அவர் சபிக்கப்பட்ட அந்த என்னென்ன சொல்கிறாரோ அது ஃபுல்லாக சாப வார்த்தையான ஒரு அதிகாரங்களாக இருக்கும். இதையும் நாம் இவர் ஒரு நீதிமானாக தேவன் தெரிந்து கொண்டார். ஏற்கனவே ஆல்ரெடி அவர் சொல்கிறார் சாத்தான் இடத்துல, என்னுடைய ஊழியக்காரன் பொல்லாப்புக்கு வளர்கிறவன், எனக்கு பயந்து பொல்லாப்புக்கு வளர்கிறவன், எந்த பொல்லாப்புக்கும் அவன் போய் மாட்டிக்க மாட்டான், யாருக்கும் ஒரு பொல்லாப்பு செய்ய மாட்டான், அவனை போல் பூமியில் யாரும் இல்லைன்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டார். ஆனால் இது சாத்தானுக்கு பொறுக்காத காரணத்தினால சில துன்பங்களை கொண்டு வந்தப்போ அந்த துன்பத்தின் மத்தியில் அவரால் அதை சாங்க முடியாத காரணத்தினால அவரும் என்ன செய்கிறாரு, தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறாரு. இது ஒரு பாவம் இல்லை, சோத்திரம். ஆனால் அவருக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு. என்னை தேவன், நான் என்ன செய்வேன், என்னுடைய மரணத்துக்கு பிறகு என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு. அவர் கடைசி நாட்களில் எங்கே வந்து நிற்பார், பூமியின் மேல் வந்து நிற்பார், அதாவது ஒளிவு மலையின் மேல் வந்து நிற்பார். அதை என் கண்களால் காப்பேன், என்னுடைய சொந்த கண்களால் நான் பார்ப்பேன். இந்த மாமிசம் பூரா அழுகி போயிடும், ஆனால் நான் என்னுடைய சரீரத்திலிருந்தே பார்ப்பேங்கிறார். அப்புறம் பாருங்கள், மாமிசம் அழுகி போன பிறகு சரீரம் எந்த சரீரம், அந்த ஆவிக்குரிய சரீரத்திலிருந்து நான் அவரை பார்ப்பேன். அந்நிய கண்களெல்லாம் என் சொந்த கண்களே காணும். அப்போ இந்த தரிசனம் இவருக்கு ஆல்ரெடி இருந்துச்சு. யாருக்கு? இந்த யோபு. அதனால தான் அவர் என்ன செய்யலை, தேவனை பற்றி ஒரு குறையும் சொல்லலை. தன் 10 பிள்ளைகளும் போய், சொத்து சோகம் போய், எல்லாம் போயிடுச்சு. பாருங்கள், தெருவில் உள்ளே கூட உட்கார வைக்க முடியலை அவங்களால். ஏன்னா அந்த புண்கள் உள்ள வீட்டுக்குள்ளே உட்கார வைக்க முடியாது. அப்படிப்பட்டதான புண்கள் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் அவங்கள வெளியில் ஒரு குப்பை பரமாக கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. அரிப்பு தாங்க முடியாதனால சாம்பல் அள்ளி மேலே போட்டுக்கிட்டு சிரட்டையால் சுரண்டிக்கிட்டு இருக்கிறார். இந்த நிலைமை வந்தால் நாம் பின்மாறி போயிடுவோம். சோதரம். இவ்வளவு நிலைமையெல்லாம் வர வேண்டாம். சின்ன ஒரு இந்து முன்னணிக்காரவங்க வந்து அரட்டினா போதும், நம்ம பின்மாறி போயிடுவோம். சோதரம். இன்னைக்கு உள்ளவங்க அப்படி தான், ஒரு சின்ன சவுண்டு விட்டால் போதும், ஊழிய வேண்டான்னு போயிடுவோம். சோதரம். கர்த்தருக்கு சோதரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துலையும் கூட நாம் பார்க்குறோம். சோதரம். அவர் அந்த பிறந்த நாள், அவரை பிறப்பை பற்றி அவருக்கு நல்ல தரிசனம் இருந்தது. அந்த மெசியாவை நான் காண்பேன் என்கிற தரிசனம். உங்களுக்கு எனக்கும் இந்த தரிசனம் இருக்கா? நம்ம பிறப்பை பற்றி நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கா? நம்முடைய இந்த ஆவிக்குரிய பிறப்பை பற்றி நமக்கு ஏதாவது ஒரு தரிசனம் இருக்கா? தரிசனம் இல்லை என்றால் தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தரிசனம் இருந்தால் மட்டுமே நாம் சீராக வாழ முடியும், இல்லை என்றால் நாம் சீர்கேட்டுக்குள் போய்விடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 26, 24, 25. ஸ்தோத்திரம்.
எனக்கு அருமையான தேவஜனமே ஸ்தோத்திரம். இந்த வீடியோவில் ஸ்தோத்திரம் நாம் கண்ட காரியங்கள் ஸ்தோத்திரம். நாம் இந்த நாட்டில் நம்மளுடைய பிறப்பை நாம் கொண்டாடுவோமானால் கண்டிப்பாக ஸ்தோத்திரம் நாம் இந்த உணர்வோடு கூட தான் நம்மளுடைய பிறந்த நாளை நாம் அனுசரிக்க வேண்டும். ஒவ்வொரு பிறந்த நாள் கொண்டாடுகிற கிறிஸ்தவர்களும் உங்களுடைய பிறப்பை பற்றி உங்களுக்கு ஒரு நிச்சயம் வேண்டும், உங்கள் அழைப்பை பற்றி ஒரு நிச்சயம் வேண்டும், உங்களுடைய ஊழியத்தை பற்றி நீங்கள் எதுக்காக அழைக்கப்பட்டீங்கிறத சரியான தரிசனத்தோடு நீங்கள் பிறந்த நாள் கொண்டாடுங்க. அப்போ தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஆசரித்தீங்கன்னா அதில் எந்த பிரயோஜனமுமே இருக்காது. உங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை விடைபெற்றுக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.